எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2026 வெளியான டோஸ்டர் அப்படிங்கிற பாலிவுட் பிளாக் காமெடி படத்தோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். டார்க் காமெடி தெரியும், அது என்னப்பா பிளாக் காமெடின்னு கேட்டால், இந்த காமெடியெல்லாம் படம் எடுத்தவனுக்கே சிரிப்பு வராது. அந்த மாதிரி மொக்க காமெடி இருக்க படம் தான் பிளாக் காமெடி படம். நானாக சொல்கிறேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 18+ படத்தில் எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் கில்மாவான படம். அதால் ஃபேமிலியோட பார்க்குறத தவிர்த்துடுங்க. முடிஞ்ச படத்தை பார்க்குறதே தவிர்த்துடலாம். ஏன்னா இந்த படத்தை நான் பார்த்ததுக்கான காரணம் ராஜ்குமார் ராவ் தான். சரி, நல்லா ஃபன்னாக நடிப்பானே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நீ எப்படிடா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு அண்ணா செஞ்சு விட்டார். அப்படி என்ன பண்ணாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோட முதல் காட்சியிலே நம்ம படத்தோட ஹீரோ ஒரு கைவிடப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் குழி தோண்டி டெட் பாடியை வானத்தை பார்த்த மாதிரி புதைக்கணுமா இல்லை மண்ணை பார்த்த மாதிரி புதைக்கணுமான்னு கார் முன்னாடி நிற்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்குறான். அதோட படத்தோட டைட்டிலில் போடுறாங்க டோஸ்டர்னு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி ஸ்பான்னு சொல்லி இல்லீகல் வேலை பார்த்தவங்கள போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுவாரு. எலெக்ஷனில் நிற்கிறதால இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணால் அவரே அவரோட கெஸ்ட் ஹவுஸில் சில வெள்ளக்கார பொண்ணுங்களை வச்சு ஸ்பாலாம் நடத்திக்கிட்டு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி அவன் இருந்த அந்த வீட்டில் தோட்டக்காரனாக வேலை பார்த்தா கிளென்னுங்கிறவன் ரகசிய கேமராவை பெட்ரூமில் வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வச்சே அந்த அரசியல்வாதியை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ தான் நம்ம படத்தோட ஹீரோ ராஜ்குமாரை ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஒரு ₹6 எக்ஸ்ட்ரா ஃபோன் பில்லை அவங்க ஒய்ஃப் கட்டிட்டாங்களாம். அதுக்காக அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி அந்த ₹6 உடனே கொடுத்துருங்க, இல்லைனா நான் நெஞ்சு வடித்து செத்துருவேன்னு சொல்லி கேட்குற ஒரு கடைஞ்செடுத்த கஞ்ச பிஸ்னாரி தான் நம்ம ஹீரோ. அவரோட ஒய்ஃபு நம்ம படத்தோட ஹீரோயின். வீட்டில் சும்மா இருந்த டைமில் இந்த குற்றம் நடந்தது என்ன, குற்றப்பத்திரிகை, குற்ற சரித்திரம், இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்து தன்னைத்தானே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் ரேஞ்சுக்கு நினச்சிக்கிற ஒரு ஆள். நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கஞ்சம்னா சோறுக்கு கூட சொந்த வீட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டாப்ல. பக்கத்து வீட்டில் ஓசி சோறு கிடைக்குமான்னு தேடி பார்க்குற ஆள். ஹீரோனும் அதுக்கு சலிச்சவங்களை ஜாடிக்கு ஏற்ற மூடிய மாதிரி ஓசி சோறு எங்கே போடுவாங்கன்னு ஹீரோக்கு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறவங்களே அவங்க தான். இன்றைக்கி ஈவினிங் ஹீரோயினோட கராத்தே மாஸ்டர் பொண்ணுக்கு ரிசப்ஷன். அங்கே போய் ஓசி சோறு சாப்பிட்லாம்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷம். தான் பொண்டாட்டி நினச்சி பெருமையாக இருக்குது. ஆனால் கல்யாண வீட்டுக்கு வெறுங்கையை ஒய்ச்சிட்டு போய் சாப்பிட்டு வர முடியாது, எதனா கிஃப்ட் வாங்கிட்டு போகணுன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ முகம் அப்படியே சுருங்கிடு. சரி, ஈவினிங் பார்த்துக்கலாம்னு ஹீரோ தன்னோட காலை உணவை முடிக்க அவர் வீட்டு ஓனர் ஆண்டி வீட்டுக்கு போகிறார். அங்கே அந்த ஆண்டி ஒரு பழைய டோஸ்டரில் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கு. இவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அதால் ஒரு மருந்து ஹீரோ கொடுத்துட்டு இந்த மருந்து வாங்கின போனதால் என்னால் காலை சாப்பாடு சாப்பிட முடியலன்னு ஆண்டி முன்னாடி ஒரு ஆக்டிங்கை போட அவங்க தீஞ்சு போன ப்ரெட்டை பிடிங்கி சாப்பிட்றாரு. ஆனால் இங்கே ஹீரோ வந்தது ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, தன்னோட ஒய்ஃபுக்கு IVF பண்ணும், அதுக்கு ரொம்ப செலவாகும், அதால் வாடகையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு தான் சொல்ல வந்திருக்கான். ஆனால் உண்மையாகவே அப்படி எந்த ஒரு கதையும் கிடையாது. குழந்தைய பெற்றுக்கணும்னு ஹீரோயின் ரொம்ப ஆசை, அவனால் பெற்றுக்க முடியும். ஆனால் ஹீரோ தான் குழந்தைய பெற்றா அதுக்கு செலவு பண்ணணும், யாரை செலவு பண்ணுறது அப்படின்னு பெற்றுக்காமலே சுற்றிக்கிட்டு இருக்கான். இதை காதில் வாங்கின அந்த ஓனர் ஆண்டி பையன், அவன் தான் இந்த அரசியல்வாதி ஜல்சா பண்ண வீடியோ எடுத்தவன். அதெல்லாம் ஒரு பைசா குறைக்க முடியாது போடா அப்படின்னு சொல்கிறான். நீ யாரிட சொல்கிறதுக்கு, என் வீடு நான் தான் சொல்லுவேன்னு ஓனர் ஆண்டி ₹500 குறைக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு அது சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஓசியிலே வீட்டில் இருக்கலான்னு பார்த்தான் போல். அப்போ தான் அந்த இடத்துக்கு வராங்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாலினி ஆண்டி. அவங்க வந்த அப்புறம் ஹீரோவுக்கு அவங்கக்கிட்டையும் நல்லா பேசிட்டு அங்கேருந்து தன்னோட வேலைக்கு ஓசி வீட்டை சாப்பிட்டுக்கிட்டே போயிடுறாரு. ஹீரோ என்ன வேலை பார்க்குறான்னா, சொந்தமாக ஒரு சென்ட் கடை வச்சுருக்காரு. அவருக்கு போலீஸ் சென்ட்டை விற்கிறவன் தான் குட்டு பாய். அவங்ககிட்டயே பேரம் பேசி ஹீரோ வாங்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கராராக பேசி வாங்கிட்டு போயிடறான் காசு. அன்றைக்கி ஈவினிங் ஹீரோயினோட கராத்தே மாஸ்டர் பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக தன்னோட கடையிலேருந்து ஒரு டெஸ்ட் பீஸ் சென்ட் பாட்டில் எடுத்து வச்சு பெரிய டப்பாவில் பேக் பண்ணுறாரு. இதை பார்த்த ஹீரோயின், இதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்காக வா கிஃப்ட் வாங்க போகலான்னு ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூமுக்கு போய் ஒரு ₹5000 ஒரு பிரெட் டோஸ்டர் வாங்குறாங்க. ஹீரோக்கு மனசே இல்லை, ஐயோ என் காசு போச்சுன்னு அழுதுகிட்டே கல்யாணத்துக்கு போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரு 2 நாளைக்கு தேவையான தப்பாத்தியை பேக் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாரு. இருந்தாலும் டோஸ்டரை வாங்கி கொடுத்த காசு வீணாக போயிடுச்சேன்னு வருத்தம் தான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் வருது. கராத்தே மாஸ்டர் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்ததால் கல்யாணம் நின்று போச்சுன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சோகமாகறாங்க. ஐயோ அப்படியா, என் டோஸ்டர் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, சரிதான் அவங்ககிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்கறதுன்னு சாயந்தரமாக போய் கராத்தே மாஸ்டரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ இல்லைம்மா அவங்களே வருத்தத்தில் இருப்பாங்க, நாம் போக வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி ஈவினிங்கே அந்த கராத்தே மாஸ்டர் வீட்டுக்கு போய் ஓசியில் டீ குடிச்சிட்டு அப்படியே டின்னரும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, அந்த கல்யாணம் நின்று போச்சே அந்த டோஸ்டர் எங்கன்னு கேட்க, அதை நாங்கள் அனாதை ஆசிரமத்துக்கு தானம் பண்ணிட்டோம் தம்பின்னு சொல்ல, எப்படிங்க ஏன் டோஸ்டர் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு ஹீரோ சண்டை போட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா ஹீரோவை துரத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேராக கிளம்பி அந்த அனாதை ஆசிரமத்துக்கு போய் அந்த அனாதை ஆசிரமத்தை லேடிக்கிட்ட அந்த டோஸ்டர் என்கிட்ட கொடுங்க, இதோ பாருங்கள் என்கிட்ட தான் வாரண்டி கார்டு இருக்குது, அது என்னோடதுன்னு சொல்ல அந்த அனாதை ஆசிரமத்து ஓனர் ஆண்டி அந்த டோஸ்டர் வாரண்டி கார்டை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்க பிடிங்கி வச்சுக்கிட்டு ஹீரோவை துரத்தி விட்டுறாங்க. அதே சமயம் அரசியல்வாதி வீடியோவை எடுத்து அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கலன்னு ₹2 கோடி வேணும்னு கேட்குறான். அரசியல்வாதி யாழ் ஒருத்தன் வந்து உன்னை பார்ப்பான்னு சொல்லிடுறான். அன்றைக்கி நைட்டு ஹீரோ அந்த அனாத ஆசிரமத்தில் லேடி வெளியே போனதுக்கப்புறம் அனாத ஆசிரமத்தில் இருக்க டோஸ்டரை திருடிட்டு வர நேராக அதை கொண்டு போய் ஓனர் ஆண்டி வீட்டில் வச்சிடறான். எதுக்குன்னா
இப்போ ஒரு வேளை ஷோரூமில் அது ரிட்டன் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அதை கொடுத்து காசு வாங்கிடலாம், இல்லைனா ஓனர் ஆண்டிகிட்ட கொடுத்துட்டு மாதம் 5000 வாடகை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். ஆனால் காலையிலே போலீஸு ஹீரோ வீட்டுக்கு வந்து டோஸ்டர் தேடுறாங்க. ஆனால் அங்கே தான் டோஸ்டர் இல்லையே. அதால் போலீஸ் வெறுங்கையோடு போயிடுறாங்க. ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க, கராத்தே மாஸ்டர் வீட்டுக்கு போய் டோஸ்டரை கேட்டிருக்கேன், இப்போ ஆசிரமத்தில் டோஸ்டர் இருந்ததுக்கு அதை திருடி இருக்கேன்னு போலீஸ் வந்து ஒன்று விசாரிச்சுட்டு போகுது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க ஹீரோ, நீ மாடி நான் வாரண்டி கார்டு கொடுக்க தாண்டி போனேன், என்னை திருடன்னு சொல்கிறாங்க, நீ அதை நம்புறியா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஐயோ நம்ம புதுசாக அப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லி பாவமாக லஞ்சை கொடுக்க, நீயும் அவன் லஞ்சை சாப்பிடு, இன்றைக்கி காலையில் நான் ஓசி சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு சொல்லி அவங்க ஹீரோ வேலை செய்கிற அந்த மாலுக்கு எதிராக இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி வந்து அன்னதானம் போடுறான். அந்த சாப்பாடை வாங்கி ஹீரோ சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரோட டோஸ்டரை ஓனர் ஆண்டி பையன் அந்த கிளென் இருக்கான்ல அவன் வச்சுருக்கான். இதை பார்த்ததும் ஐயோ இவன் மோசமானவனாச்சே, இவன் சரக்குக்காக நம்ம டோஸ்டரை விற்க போகிறானோ அப்படின்னு ஹீரோ அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த கிளென் கையில் இந்த டோஸ்டர் எப்படி வந்துச்சுன்னா, ஆக்சுவலி ஹீரோ போய் இந்த ஆன்ட்டிக்கிட்ட அந்த டோஸ்டரை கொடுக்க மாட்டார், வீட்டில் வச்சுட்டு வந்துடுவார், அப்புறமா போய் நேரில் பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அவரோட பிளானாக இருக்கும். பட் அந்த ஆன்ட்டிக்கு வந்து அவங்களோட பழைய டோஸ்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த டோஸ்டர் இப்போ வந்து ரிப்பேர் ஆகிருக்கும். காலையில் போதையில் எழுந்து வர அவங்க பையன்கிட்ட இந்த டோஸ்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, எப்படியாவது போய் இதை ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து இந்த அரசியல்வாதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அரசியல்வாதி என்ன சொல்கிறான்னா, தம்பி என்னோட ஆள் ஒருத்தன் வந்து இந்த மாலுக்கு வருவான், நீ போய் அவங்ககிட்ட பேசு, அவன் டீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால தான் இந்த பையன் வந்து அந்த பழைய டோஸ்டருக்கு பதிலாக இந்த புது டோஸ்டரை தூக்கிட்டு வந்து இந்த மால்கிட்ட நிற்கிறான். இப்போ அவன் போய் இந்த அரசியல்வாதி சொன்னால் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோ ஐயோ நம்ம டோஸ்டரை விற்க தான் அவன் ஆள் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். டீலிங்கை முடிக்கிறப்போ அரசியல்வாதி அனுப்பின ஆள் நம்ம கிளென்னுக்கிட்ட, பார்த்துப்பா உனக்கும் ஃபேமிலிக்கும் ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு மிரண்டு போய் போதையை போட்டு வீட்டுக்கு வர கிளென்னு அந்த டோஸ்டருக்குள்ளே அரசியல்வாதியோட வீடியோ இருக்க மெமரி கார்டை ஒரு ட்ரேயில் வச்சுட்டு ஐயோ பெரிய ஆள் மேலே கை வச்சிட்டோம் போலையே, நம்மளை கொல்ல போகிறாங்களோ அப்படின்னு ஃபீலிங்கில் பாத்ரூமில் உட்காந்து ஆய் வரலன்னு முக்கிட்டு இருக்க அவங்க அம்மா கிட்ட பேச அவங்களே எரிச்சலில் இருக்காங்க. அப்படியே வேகமாக முக்கும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு இறுதி சடங்கு நடக்க அங்கே போகிற ஹீரோ சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின், உனக்கு பிடிச்ச ஆண்டி செத்து போயிருக்காங்க, நீ என்னடா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க, போய் அவங்கள பற்றி 4 வார்த்தை நல்லதாக பேசுன்னு எல்லாரும் முன்னாடி ஹீரோயை போய் பேச சொல்கிறாங்க. அங்கே போன ஹீரோ, இந்த ஆண்டி ரொம்ப நல்ல ஆண்டி, என்னை பையன் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க, லாஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது கூட வாடகையில் 5000 குறைச்சிக்கிறேன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்ல, சூப்பரு பிட்ட போட்டான் அப்படின்னு ஹீரோயின் பார்க்கும்போது அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த டோஸ்டருக்கு ரீஃபண்ட் வேணும்னா 2 நாளைக்குள்ளே டோஸ்டரை தந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஷோரூம்லேருந்து கால் பண்ணாங்க. வசதியாக போச்சு அப்படின்னு ஹீரோ அந்த ஆண்டி வீட்டில் இருக்க டோஸ்டரை எடுக்க போக அப்போ தான் கிளென் அதில் அரசியல்வாதி வீடியோ இருக்க மெமரி கார்டு வச்சுருக்கானே அவன் கொடுப்பானா, கொடுக்க முடியாதுன்னு ஹீரோவை துரத்தி விட்டுறான். அதனால் அன்றைக்கி நைட்டு மேல் வீட்டு ஆண்டி புர்காவை போட்டுக்கிட்டு ஹீரோ ஓனர் ஆண்டி வீட்டுக்கு போய் டோஸ்டரை தூக்க, ஃபஸ்ட்டு போதையில் இதை கவனிக்காதங்களேன்னு நம்ம அம்மாவோட ஆவி தான் கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு போல் டோஸ்டரை தூக்கிட்டு நிற்குதுன்னு நினச்சிடறான். அப்புறமா ஒத்து பார்க்கும்போது தான் அது ஹீரோன்னு தெரிய வர 2 பேருக்கும் தள்ளு முள்ளு அடிதடி சண்டை நடக்கும்போது தெரியாதனமாக பால்கனிலேருந்து ஆக்சிடென்டெல்லாம் இந்த கிளென்னு கீழே விழுந்து செத்து போயிடறான். இதை பார்த்த ஹீரோ ஐயோ என்ன இப்படி ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பியே ஆகணும், இவ்வளோ இவங்க டோஸ்டரை வச்சு ஆட்டும்போது கூட டோஸ்டரில் எவ்வளோ ஓட்டம் இருக்கும் ப்ரெட் வெளியில் வரதுக்கு, அந்த ஓட்ட வழியாக கூட மெமரி கார்டு கீழே விழலாம் பார்த்துக்கோங்களேன், வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. ஐயோ ஒரு டோஸ்டருக்காக ஒரு கொலை பண்ணிட்டோமேன்னு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாம்னு ஹீரோ போலீஸுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் உளறாரு. ஆனால் அப்போ போலீஸு வேற ஒருத்தங்கிட்ட பேச ஹீரோ பேசுகிறத கவனிக்காமல் என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு திரும்ப சொல்ல, சரி ராங் நம்பர்னு கட் பண்ணிவிட்டு நம்ம கொலை பண்ணதை யாரும் பார்க்கல, அதனால் நாம் இந்த டோஸ்டரை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஷோரூமில் கொடுத்துடலாம் அப்படின்னு டோஸ்டரை பார்த்தா அதில் இந்த அனாத ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பிக்காச்சோ அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான். அதனால் அந்த ஸ்டிக்கரை வந்து பிளேடை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணதில் அப்படியே ஒரு பக்கமே அந்த டோஸ்டரில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. இதை ஷோரூம்காரன் வாங்குவானா, வாங்காமல் ஹீரோவை கழுத்து பிடிச்சி வெளியே தெளிகிறான். அப்போ தான் ஹீரோயின் இந்த மாதிரி கிளென் செத்த விஷயத்தை ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அதான் நமக்கு ஹீரோவுக்கு தெரியுமே, அதை கேஷுவலாக விட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பார்த்தா அவருக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. என்னடா அது மெசேஜ்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்ம கிளென்னும் ஹீரோவும் மாடியில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் மாடியிலேருந்து கீழே விழுந்த வீடியோ. இதை பார்த்து வச்சுக்கிட்ட ஒரு ஆள் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவை. இதை பார்த்த ஹீரோ மிரண்டு போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த கொலைங்கள்னால் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சே, அதை பார்க்க பிடிக்கும்ல, அதனால் கொலை நடந்த ஓனர் ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் அங்கே கிளென் கிட்ட டீலிங் போட்டால் அந்த ஆள் வரான். ஸோ இவன் யாருன்னா, இவன் வந்து ஒரு போலீஸ், அந்த அரசியல்வாதி போலீஸ் வச்சே டீல் பேச வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, இவன் இப்போ இந்த கிளென் செத்துட்டால அவன் வீடியோவை எங்கே வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவன் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் அந்த வீடியோ இருக்குது. ஆனால் அன்றைக்கி அவன் ஒரு டோஸ்டர் கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தானே, ஒருவேளை அதில் அந்த வீடியோ இருக்குமோ அப்படின்னு சொல்லி டோஸ்டரை தேடி பார்த்தா அங்கே இருக்கிறது பழைய டோஸ்டர் தான். ஏன்னா புதுசு தான் ஹீரோ எடுத்துகிட்டு போயிடுறாரு. போலீஸு கிளெனோட ஓல்டு லேப்டாப்பு ஃபோனில் இந்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டார். ஆனால் அந்த கிளென் அந்த டோஸ்டரில் ஏதோ ஒரு காப்பியை வச்சுட்ருக்கான் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட். ஸோ
அதை வச்சு தான் அவன் நம்மகிட்ட பேச வந்திருக்கான். ஸோ அதில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தை அரசியல்வாதிக்கு கால் பண்ணி சொல்கிறார். ஆனால் அவர் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் அந்த வீடியோ வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை ஓரமாக நின்று ஒட்டு கேட்குறாங்க ஹீரோயின். அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் இவங்க பேசுகிற கான்வர்சேஷன் புரியல. அவங்களுக்கு ஊரே இதை அவன் தவறி விழுந்து தான் செத்துருப்பான், போதையில் விழுந்து செத்துருப்பான்னு சொன்னாலும் ஹீரோயின் யாரோ ஒருத்தர் அவங்களாம் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதை பண்ணதே அவங்க ஹஸ்பண்ட் தான். போலீஸ்கிட்டே போய் சார் இது கொலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, எங்களுக்கெல்லாம் தெரியும், நீ போய் வேலையை பாருன்னு அவரை அனுப்பி வச்சுறாரு. அன்றைக்கி நைட்டு ஹீரோவோட வீடியோவை எடுத்து வச்சு மிரட்டுற அந்த ஆள் ஹீரோவை தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்ல, அது யாருன்னு போய் பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, மாலினி ஆண்டி. சின்ன பொண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹீரோ கூட ஜல்சா பண்ண கூப்பிடுது அந்த ஆண்டி கூட இல்லை, அது பாட்டி. ஹீரோ எவ்வளோ கெஞ்சியும் கதறியும் கேட்காத அந்த ஆண்டி ஹீரோவை பிடிச்சி ரூமில் போட்டு கதவை சாத்துது. உள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஹீரோவும் மனவலியோடையும் உடல் வலியோடையும் அந்த டோஸ்டரை இந்த வீட்டிலே வச்சுட்டு இதால் தாண்டா நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்னு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிளென்னு வீட்டிலேருந்து ஒரு டோஸ்டரை கீழே திருட போயிருக்கான். அப்போ திருடனுக்கும் கிளென்னுக்கும் சண்டை வந்திருக்கு. அதால தான் கிளென்னை திருடன் கொன்று கொலகாரனாக மாறி இருக்கான். கண்டிப்பாக அந்த டோஸ்டரில் என்னவோ இருக்குன்னு ஹீரோவை கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஏம்மா நீ கொஞ்சம் படுமா, நீயே போலீஸ்கிட்ட மாட்டிவிட போலேன்னு ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்தி படுக்க வைக்க, அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோவுக்கு கால் பண்ணி நைட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க மாலினி ஆண்டி. காலையில் கடையில் வேலை, நைட்டு ஆண்டி வீட்டில் வேலைன்னு ஹீரோ டயர்டாகிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த கால் அமைக்கி விடுறது, கை அமைக்கி விடுறது, அப்புறம் ஆண்டிக்கு தேவையானதை ஊட்டி விடுறது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த போலீஸை ஃபாலோ பண்ணி அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, எப்படி கில்லரை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ ஆன்டி ஃபோனில் வீடியோ தேட அப்போ தான் தெரியுது இந்த ஆன்டி ரொம்ப நாளாகவே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணியிருக்கு. அதாவது ஹீரோட ஃபோட்டோ நிறைய எடுத்து வச்சுருக்கு. அப்புறமா வீடியோவை தேடியே பார்த்தா இந்த ஃபோனில் வீடியோ இல்லை. இதை பார்க்குற மாலினி ஆண்டி, தம்பி ஃபோன்லலாம் வீடியோ இல்லைப்பா, அதை நான் எங்கே வைக்கணுமோ அங்கே பத்திரமா வச்சுருக்கேன், நீ நல்லபடியாக என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா நான் உங்ககிட்ட நல்ல மாதிரியாக இருப்பேன், இல்லை நான் போலீஸ்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த ஆண்டி அந்த வீடியோவை ஒரு மெமரி கார்டில் போட்டு அதை டோஸ்டரில் இருக்க இன்னொரு ட்ரேயில் வச்சிடுறாங்க. இப்படியே ஹீரோவை அவங்க டார்ச்சர் பண்ண ஒரு கட்டத்தில் ஹீரோ உங்களுக்கு என்னதாங்க வேணும் அப்படின்னு கேட்க, அவங்க ஒரு 50 லட்சம் வேணும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ வேறு வழியே இல்லை, அடிமையாக தான் இருந்தாகணும்னு தன்னோட கடையில் சோகமாக உட்காந்துருக்க, அங்கே அவருக்கு சென்ட்டு சப்ளை பண்ணுற அந்த குட் பாய், எங்கள் அப்பா ஒரு ஷூட்டர் தான், உனக்கு நான் ஃப்ரீயாகவே அந்த கிளையை மிரட்டி வீடியோ வாங்கி தரேன்னு சொல்லி நைட்டு கன்னை எடுத்துகிட்டு அந்த ஆண்டி வீட்டுக்கு போக அந்த ஆண்டி குட்டு பாயை போட்டு தள்ளிடுது. அப்புறம் தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த சீன் வருது. குட்டு பாயோட பாடியை தான் மாலினி ஆண்டியோட இப்போ மூடி இருக்க சொந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் குழி தோண்டி ஹீரோ வச்சு புதைக்கி வைக்குது. அந்த டெட் பாடி கூடயே ஒரு ரெட் கலர் மூட்டையும் புதைக்குது. இனி இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது, என்கிட்ட வாலாட்டக்கூடாது, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும், புரியுதா அப்படின்னு ஹீரோவை கண்டிச்சு விடுது. அடுத்த நாள் காலையிலே டோஸ்டரை தேடி அந்த ஆசிரமத்திலேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, அப்போ தான் அங்கே இருக்க அரசியல்வாதியோட போலீஸ் இருக்கான். அடடா, நம்ம தேடிட்டு இந்த டோஸ்டரும் இந்த ஆசிரமத்திலேடி சொல்கிறதும் ஒன்றா இருக்கே அப்படின்னு ஹீரோவை தேடி போய் அவன் தான் தரன்னு சட்டையை பிடிச்சி இழுத்து வரான் வெளியே நிற்கிற ஆசிரமத்திலேடி இவன் தான் டோஸ்டர் தேடியிருக்கான்னு சொல்ல, அப்போ ஹீரோயினுக்கு இவன் தான் டோஸ்டர் கில்லரா அப்படின்னு ஹீரோ மேலேயே டவுட் வருது. அப்போ அங்கே வர மாலினி ஆண்டி ஹீரோவுக்காக அந்த ஆசிரமத்திலேடிக்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லுது. இப்போ போலீஸால் எதுவுமே பண்ண முடியலன்னு அவன் போயிடறான். அப்புறம் ஹீரோவை தனியாக கூப்பிட்டு உன்னோட வாரிசு என் வயிற்றில் வளருதுன்னு இன்னொரு பெரிய குண்டை தூக்கி ஹீரோ தலையில் போடுறாங்க. இன்னது மசாஜ் பண்ணி விட்டால் குழந்தை பிறக்குமா, என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோ மிரண்டு போக, என்ன சாமி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கோயிலுக்கு போய் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு மண்டி போட்டு எழுந்து பார்த்தா அங்கே நிற்கிறது நம்ம அரசியல்வாதி போலீஸு. அவங்கிட்ட நடந்த உண்மையை சொல்கிறாரு. அதாவது இந்த ஆன்டி கூட இதெல்லாம் சொல்ல, அதே மாதிரி அந்த கிளென்னை தள்ளி விட்டதெல்லாம் சொல்ல, இந்த டோஸ்டரை நான் தான் ஆசிரமத்துலேருந்து திருட்டிட்டு வந்தேன், அது இப்போ மாலினி ஆண்டி வீட்டில் இருக்குது அப்படின்னு மாலினி ஆண்டியை அட்டாக் பண்ணிட்டு அதுலேருந்து டோஸ்டரை தூக்கிட்டு வரதுக்காக ஹீரோ தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த போலீஸ்காரனை கூப்பிட்டு போகிறாரு. இந்த பக்கம் கராத்தே மாஸ்டர், ஆசிரம லேடி, டோஸ்டர் ஷோரூம்காரன் எல்லார்கிட்டையும் போய் ஹீரோயின் விசாரித்து நம்ம ஹீரோ பண்ண எல்லா மொன்னமானித்தனத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயம் இங்கே போலீஸ்காரனையும் அடித்து போட்டு மறுபடியும் ஹீரோவை வச்சு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போலீஸை புதைக்க இந்த மாலினி ஆண்டி கூட்டிகிட்டு போக, அதை பார்க்குற ஹீரோயின் என்ன இவன் மாலினி கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன கதைன்னு பார்க்கலான்னு ஹீரோவையும் மாலினி ஆண்டியும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே போகும்போது ஹீரோயினோட வண்டியில் பெட்ரோல் காலியாக அதால் நடந்தே ஹீரோ இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அதே சமயம் ஹீரோ குழி தோன்றாரு. ஆனால் அது மறுபடியும் நேற்று அவர் புதைச்ச அவரோட ஃப்ரெண்டு குட்டுபாயோட பாடி இருக்குது. அதனால் தள்ளி பக்கத்தில் இருக்க தன்னோட இடத்த தோன்றாரு. அப்போ அங்கே தான் என் புருஷன் இருக்கான், நீ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தோண்டுன்னு சொல்ல ஹீரோ பக்கத்தில் தோண்டிகிட்டு இருக்கப்போ தான் அங்கே கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறாங்க. என்னடா நடக்குது
நடக்குது இங்கன்னு கேட்க, வெல் ஹீரோயின் வந்தாச்சு, அப்போ நம்ம 2 பேருக்குள்ளே நடக்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிடலாம்னு மாலினி ஆண்டி சொல்ல, ஹீரோ வேணான்னு தண்ணிப்பட்ட பூனை மாதிரி துடிக்க, அப்போ தான் மறுபடியும் என்னடா இங்கே நடக்குதுன்னு ஆன்டி கிட்ட அடி வாங்கின அரசியல்வாதியோட போலீஸ்காரன் எழுந்து கன் பாயிண்டில் ஆன்டி கிட்ட அந்த டோஸ்டர் இங்கே அதில் தான் அந்த ஆளோட வீடியோ இருக்குன்னு சொல்கிறான். வீடியோ இருக்கா? அவன் சொல்கிறது அரசியல்வாதியோட வீடியோ. ஆனால் ஆன்டி எப்படா கரெக்டாக அந்த டோஸ்டரில் வீடியோ இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், என் உயிரே போனாலும் டோஸ்டருக்கு இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோ குடுவாயை புதைக்கும் போது இந்த ஆன்டி ஒரு சிகப்பு முடிய போட்டாலே என்ன அது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே தான் டோஸ்டர் இருக்குது. உடனே போலீஸ் பாட்டி அடித்து மயக்கம் போட ஹீரோ போய் டோஸ்டர் எடுக்க போலீஸ் அரசியல்வாதிக்கு லொக்கேஷன் அனுப்ப, அந்த கேப்பில் ஹீரோயின் கன்னை எடுக்கிறாங்க போலீஸ்கிட்ட இருந்து. அப்போ மயக்கத்தில் இருந்த ஆன்டி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்க, ஹீரோ கிட்டே இங்கே என்ன நடக்குது சொல்லு அப்படின்னு கன் பாயிண்டில் கேட்க, அப்போ அந்த மாலினி ஆண்டி எழுந்து நானும் ஹீரோவும் உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிட்டோம்னு சொல்லுது. அடா பாவி போயும் கிழவி கூடையாடா லிங்க் வச்சுருக்கேன்னு ஹீரோவை கேட்க, ஹீரோ நடந்த விஷயம் அந்த அனானத்துலேருந்து டோஸ்டர் திருடினது, கிளின்னு மாடி மேலேருந்து கீழே விழுந்தது, அந்த வீடியோவை எடுத்து வச்சு மாலினி ஆண்டி பிளாக்மெயில் பண்ணி ஹீரோ கூட ஜல்சா பண்ண வேலை எல்லாத்தையும் சொல்கிறாரு ஹீரோ. எல்லாம் இந்த தரித்திரம் பிடிச்ச டோஸ்டரால் வந்தது அப்படின்னு ஹீரோ அந்த டோஸ்டரை போட்டு உடைக்கிறாரு. அப்போ அதுக்குள்ளே இந்த 2 மெமரி கார்டு கீழே விழுது. போலீஸும் ஹீரோவும் ஒன்று எடுக்கிறாங்க. ஆனால் மாலினி ஆண்டி தெளிவாக அந்த கேப்பில் ஹீரோயின் கையில் இருந்த கன்னை பிடிங்கிடுது. கன் பாய்ஸில் போலீஸ்கிட்ட ஒரு கார்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ வச்சிருக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு போட்டு காமின்னு கேட்க, போலீஸும் தன்னோட மொபைலில் அதை போட்டு காமிக்க அதில் அரசியல்வாதி இந்த பண்ண லீலைகள்லாம் இருக்குது. 4 பேரும் அதை உட்காந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாலினி ஆண்டி வேறு அதை தனியாக ஒரு தடவை பிடுங்கி பார்க்க, அந்த கேப்பில் ஹீரோ அரசியல்வாதியோட போலீஸை உசுப்பேத்தி ஆன்ட்டி அடிக்க சொல்கிறார். ஆன்ட்டியை அந்த போலீஸ் அடிக்க போக அப்போ துப்பாக்கியால் சுட்டு குழியில் தள்ளிடுறான் அந்த ஆன்ட்டி அந்த போலீஸை. ஹீரோட மெமரி கார்டு அப்போ கீழே விழுது. அதை கவனிக்காத அந்த ஆன்ட்டி ஹீரோவை சுட ஓட ஆரம்பிக்குது. அதே சமயம் அரசியல்வாதி அவனோட கார்ட்ஸை கூட்டிகிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே நடந்து வர ஆரம்பிக்கிறான். மாலினி ஆண்டி துப்பாக்கி வச்சு ஹீரோயினையும் சுட ட்ரை பண்ணுது. ஆனால் எல்லாமே மிஸ் ஆகுது. ஆனால் ஹீரோயின் கடைசியில் ஆண்டி கண்ணில் புல்லட் எழுதுறது நேரமாக பார்த்து அடிக்கலான்னு ஹீரோயின் இறங்கி அடிக்க, அப்போ ஒரு கட்டத்தில் ஆண்டி பஞ்ச் அடிக்க பறந்து வர ஹீரோயின் அண்ட் ஹீரோ நகர மேலேருந்து கீழே விழுந்து அந்த ஆண்டி மண்டையை போடுது. அப்போ அங்கே வந்து அரசியல்வாதி ஹீரோ கிட்ட என்ன இங்கே நடந்ததுன்னு கேட்க, இந்த மாதிரி சார் இந்த ஆண்டி தான் உங்கள் வீடியோ வச்சுருந்தது, அதை தேடி வந்த போலீஸை சுட்டு கொண்டுடுச்சு, எங்களையும் கொல்ல பார்த்தது, அப்போ தான் நாங்கள் வந்து தெரியாதனமாக அதை நவுந்துட்டோம், அது மேலேருந்து கீழே விழுந்துருச்சு சார் அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். அரசியல்வாதி அப்போ அங்கே கீழே இருந்து ஹீரோ வீடியோ இருக்க மெமரி கார்டை எடுத்து அதுதான் தன்னோட வீடியோ போலன்னு போட்டு பார்க்க போக, ஐயோ இப்போ நம்ம மாட்டிக்கு வேணும். ஹீரோ, சார் இப்போ நீங்கள் அந்த மெமரி கார்டை உங்கள் ஃபோனில் போட்டிங்கன்னா ஒருவேளை உங்கள் ஃபோனை யாராவது ஹேக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ண அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வாங்க, ஸோ நீங்கள் யார் ஃபோன்லேயும் போட்டு பார்க்காம அதை அழிச்சிடுங்கன்னு சொல்ல, அதனால் அரசியல்வாதி அதை அப்படியே வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டான். ஹீரோவும் ஹீரோயினும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ பேசி ஹீரோயின் தலையில் நல்லா மிளகா அரைச்சி மறுபடியும் ஹீரோயின் கூட நார்மல் லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாரு, எப்படியும் போல் கஞ்சத்தனமா. இப்போ என்னன்னா, மாலினி ஆண்டி செத்து போன போலீஸோட ஃபோனில் தான் அரசியல்வாதியோட வீடியோவை போட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மாலினி ஆண்டி இறந்தாச்சு. ஆனால் அந்த ஃபோன் எங்கே? ஹீரோ நேக்கா தன்னோட வீடியோவை அரசியல்வாதியை வச்சு டைஜஸ்ட் பண்ண வச்சுட்டான். ஆனால் அரசியல்வாதியோட வீடியோ யார்கிட்ட மாட்ட போகுது, உண்மை எப்போ வெளியே வரப்போது தெரியலன்னு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி படத்தை முடிக்கிறான். ஃபஸ்ட் பார்ட்டே பார்க்க முடியல, இல்லை செகண்ட் பார்ட் வேறையா? நானும் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை அப்படியே முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.